السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை நினைத்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய நேசராக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு காமிலான ஷேக நாயகம் அவர்களின் தொடர்பை நமக்கு பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேக நாயகத்தினுடைய உண்மை காதலர்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்களுக்கு பிடித்த ஆமில் முரீதுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவ்வாறு அல்லாஹ்வே நம்மை வாழ வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்குரியவன் சொல்லுங்கம்மா? சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லா. ஏன் இதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், நமக்கு சர்க்கார் நாயகன் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நபர் ஆரிஃப் பில்லாவாக எப்பொழுது இருக்கிறார் என்று சொன்னால், எப்பொழுது ஒரு தேவைகள் நிறைவேறும் பொழுது இதை அல்லாஹுதான் பூர்த்தி செய்கிறான் என்று அந்த உலூஹியத்தை அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கிறார்களோ அவர் ஆரிஃப் பில்லான்ட்டாங்க. உலூஹியத்தை, தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை, தெய்வத்தன்மையை ஹக்கின்பால் யார் சேர்க்கிறார்களோ அவர்கள் ஆரிஃப். நம்ம இன்றைய தினம் அரை மணி நேரம் அல்லாஹ் தான்ப்பா என் தேவையை பூர்த்தி செய்தான் என்று நாம் பார்ப்போமேயானால் அரை மணி நேரம் நம்ம ஆரிஃப் பில்லாவாக இருந்தோம். மற்ற நேரங்கள் எல்லாம் ஜாஹில் பில்லாவா? ஜாஹில் பில்லா, காஃபில் பில்லா. ஜாஹில் என்று சொன்னால் அல்லாஹ் தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதையே அறியாது ஒரு நம்ம மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஜாஹில்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் தெரிந்து கொண்டும் பார்க்காமல் இருக்கக்கூடிய காஃபில். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஏன்னா அல்லாஹ் தஆலா வலா தக்கும் மினல் ஜாஹிலீன் அல்லாஹ் சொல்லலை. என்ன சொன்னாமா? வலா தக்கும் மினல் காஃபிலீன், கஃலத்துடையவர்களாக நீங்கள் ஆகி விடாதீர்கள். அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறாண்டு தெல்ல தெளிவாக தெரிந்த பிறகும் ஏன்பா நீ பார்க்கல? நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம். அவர்களும் நம்மை அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட அதிகமாக நேசிக்கிறாங்க. அவர்கள் நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவர்களை கண்டும் காணாமல் போனால் வருத்தப்படுவாங்களா இல்லையா? வருத்தப்படுவாங்களா இல்லையாம்மா? வருத்தப்படுவாங்க. சரி, ஒரு முறை செய்தாலே வருத்தப்படுவார்கள். ஒரு நாளைக்கு 10 தடவை பார்க்குறான், ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். ஒரு நேரம்னா சரி அமைய சமயம் தெரியாமல் போயிருப்பாப்பான்னு சொல்லி என்ன பண்ணலாம், மனசை நம்ம தேர்த்திக்கலாம். 10 முறை பார்த்தும் என்ன செய்கிறான்? பார்க்காம போனால் மனசு ரொம்ப வலிக்குமா இல்லையா? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை முறை ஹக்கை நம்ம பார்த்தோம்? அல்லாஹ் எத்தனை தடவை பார்த்தோம் பை? சொல்லுங்கப்பா, எத்தனை தடவை பார்த்தோம்?
எனக்கு தான் போய் சொல்கிறேன். வரேங்க சார், சொல்லுங்கள். போய் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலையிலிருந்து இப்பொழுது வரையல்ல, நாம் பிறந்ததிலிருந்து இந்த வினாடி வரை நம் எல்லா தேவைகளையும் அணு அணுவாக பார்த்து பார்த்து அழகாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இல்லல்லா அல்லா தானே பூர்த்தி செஞ்சான். நாம் உணர்ந்து பார்க்காட்டியும் உணர்ந்து பார்த்தாலும் சரி, உணராமல் பார்த்தாலும் சரி, பார்க்கறது அவனை தான் பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? ஏன் பை மக்லூக்கை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுப்பா. என்னுடைய தசவுரில், என்னுடைய சிந்தனையிலே நான் ஒரு ஆடை கொண்டு வந்திருக்கிறேன். ஆடு, சரியா? பாருங்க, அந்த ஆடு எனக்கு தெரியுதா? தெரியலை. நீங்கள் ஒரு ஆடை தசவுரில் கொண்டு வாங்க, தெரியாது. ஏன்? அது வெறும் சூரத் தான். சூரத் என்ன பண்ணாதுமா? எனக்கு தெரியாது. சூரத் என்பது அறிவால் விளங்கப்படக்கூடியது. அல் ஹக்கு மஹசூஸ், ஹக்கு தான் மஹசூஸ் என்பதாக நமக்கு ஷேக் நாயகம் சொல்லிக் கொடுத்தாங்க. வல் ஹல்கு மஅகூல், ஹல்கு இருக்குதே மஅகூல், அறிவால் விளங்கப்படக்கூடியது. சர்க்கார் நாயகம் ரொம்ப அழகாக சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா? சில்வர் டம்ளர். என்னமா அது? சில்வர் டம்ளர். அந்த சில்வர் டம்ளரை பார்க்கும் பொழுது நம்ம எதை பார்த்தோம்? நம்முடைய கண்ணுக்கு எதுமா தெரிஞ்சு? சில்வர் தான் தெரியுது. சில்வர் தட்டு பார்க்குறோம், எது நம்ம கண்ணுக்கு தெரியுது? சில்வர் தான் தெரியுது. ஒருவன் தட்டு என்று பார்த்தாலும் எதை பார்த்தானவன்? சில்வரை தான் பார்த்தான். டம்ளரை பார்த்தவன் எதை பார்த்தான்? சில்வரை தான் பார்த்தான். கரண்டி எதை பார்த்தான் அவன்? சில்வரை தான் பார்த்தான். ஆனால் அந்த சூரத்தை பார்த்து ஏமாந்து போயிட்டான். சூரத் கு தேகா உனே கோயா, எவன் தோற்றத்தை பார்த்தானோ அவன் ஏமாந்து போயிட்டான்டான், இழந்துட்டான். எதுவுமே ஹக்கை பெற்றுக்கொள்ளவில்லை. சூரத் கு குசரா, யார் அந்த சூரத்தை கடந்து உள்ளே போய் பார்க்கிறானோ உனே பாயா, அவன்தான் அதை பெற்றுக்கொள்வான் என்பதாக நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க. நம்ம அந்த சூரத்தோடு நின்றுக்கிறோம். யூசுப் மௌலா, ரஷ்ஃபீக் பாய், நசீருத்தீன் பாய், இப்படியாக என்ன பண்ணுறோம்? நம்ம சூரத்தை பார்த்தே நம்மளாம் ஏமாந்து போயிடுறோம். இதுதான்ப்பா நம்ம தேவையை பூர்த்தி செய்யுது. சித்திக் பாய் தான் பேனா கொடுத்தாங்க, நசருத்தீன் பாய் தான் எனக்கு நோட்டு கொடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு பண்டாரி பாய் தான் சமைச்சு கொடுத்தாங்க, உஸ்தாத் தான் எனக்கு எல்மை கொடுத்தாங்க, ஷேக்கு தான் நமக்கு இர்ஃபானை கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? சூரத்துகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏமாந்து போயிடுறோம். அப்போ அந்த தட்டு, அந்த கோப்பை, கரண்டி, டம்ளர் எல்லா சூரத்திலும் வந்தது எதுமா? சில்வர் தான். தரங்கிச்சா? அப்போ தட்டுன்னு சொன்னானே, ஏன் அந்த தட்டுன்னு சொன்னால் அதே சில்வர் தானே இப்போ வந்துச்சு. 4 ஐட்டமும் சில்வர் ஐட்டம் தான். ஏன் இதை பார்த்தா தட்டுன்னு சொன்னான்? இந்த சூரத்தில் இது வந்தால் இதுக்கு பேர் தட்டுங்க. இந்த டம்ளர் உருவத்திலே டம்ளருக்குன்ற ஒரு சூரத் இருக்குது. அதான் டம்ளர்னால் இப்படி தான் இருக்கும்னு நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். தட்டை பார்த்து யாராவது டம்ளர்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ டம்ளர் என்ற அந்த சூரத்தில் வந்த உடனே நம்ம அறிவு என்ன சொல்லுது? அது டம்ளருப்பா, சில்வர் தான் பார்க்குறோம். ஆனால் டம்ளர் என்று எது சொல்லுகிறது? நம்ம அறிவு சொல்லுது. அறிவால் அதை நாம் என்ன செய்கிறோம்? டம்ளர் என்பதாக விளங்கிக் கொள்கிறோம். தட்டை பார்க்குறோம். இந்த தட்டையாக அது வரும்பொழுது என்ன செய்கிறோம்? அது சில்வர் தட்டு. அந்த சூரத் மாறும் பொழுது பெயர்கள் மாறுகிறதே ஒழிய ஆக வந்தது எதுமா? ஒன்று தான். அப்துல் பாய், அப்துல்லா பாய், சித்திக் மௌலா, ஹமீது மௌலா, தௌஃபிக் மௌலா, இந்த சூரத்துகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சூரத்தோ ஷக்கில் மாற மாற பெயர்கள் மாறுகிறது. வந்தது யார்? ஒன்று தான். அதைத்தான் நமக்கு ஷேக் நாயகம் தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துட்டாங்க. அல்லாஹி மௌஜூத் பாக்கி சப் அதம், அதம்கு கோயி வசன் நஹி. அதம்கு கோயி வசன் நஹினா என்னம்மா? எந்த வசனுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதம்டாலே ஒன்றுமே இல்லாததுப்பா, சுய உஜூது கிடையாதுன்னு அர்த்தம். சுய உஜூது இல்லாத இடத்திலே எவ்வாறு நமக்கு தேவைகள் அதை கொண்டு பூர்த்தியாக்க முடியும்? அதம்கு கோயி வசனைனா உனக்கு எந்த தேவைகளையும் அந்த அதம் பூர்த்தி செய்யவே செய்யாது. இப்போ தண்ணி குடிக்கிறோம், தண்ணி காலையிலேருந்து குடித்தோமா இல்லையா? தாகம் தீர்ந்துச்சா? தாகம் தீர்ந்துச்சா இல்லையாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், தாகம் தீர தான் செஞ்சு. சாப்பாடு சாப்பிட்டோமா இல்லையா? பசி அடங்குச்சா? அல்ஹம்துலில்லாஹ், சரிக்கா சில பசி அடங்குச்சு. ஆடை அணிந்தோமா இல்லையா? மானத்தை மறைத்ததா? மறைத்தது. உஸ்தாதை பார்த்தோமா இல்லையா? கல்வி கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? இல்ம போதிச்சாங்க, பார்த்தோம். ஃபேனை பார்த்தோமா இல்லையா? ஃபேன் மூலமாக நமக்கு மன்ஃபாத்து காற்று கிடைத்ததா இல்லையா? லைட்டை பார்த்தோமா இல்லையா? லைட்டு மூலம் நமக்கு வெளிச்சம் கிடைச்சா இல்லையா? இல்லைங்கச்சா?
அப்போ எந்த வஸ்துவும் நமக்கு அணுவற்றனையும் தேவைகளை பூர்த்தி செய்யவே முடியாது என்று சொல்லும் பொழுது, காலையிலிருந்து இரவு வரை இப்பொழுது வரை எத்தனையோ வஸ்துக்கள் தேவைகளை பூர்த்தி செய்தனவே. அவைகள் சுயமாக பூர்த்தி செய்ததா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. சுயமாக அது தேவைகளை பூர்த்தி செய்தது என்று யாராவது கை தூக்கணும் பார்ப்போம். யாரும் சொல்ல மாட்டோம். அந்த அனைத்து வஸ்துக்களிலும் ஐனாக இருந்த நம் தேவைகளை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான். எத்தனை பேர் அல்லாஹ்வை பார்த்தோம்? பார்க்கணும்ல அவனை. இப்போ பாருங்க பை, சர்க்கானாயன் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நம்ம மறந்துட்டோம், கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் மறந்துட்டோம். மறந்ததற்கு கஃபாரா என்னம்மா? கஃபாரா என்னப்பா சொல்லுங்க. உடனே நினைக்க ஆரம்பிச்சிடணுமா? உடனே என்ன செய்யணும்? அவனை நினைக்க ஆரம்பிச்சிடணும். இவ்வளோ நேரம் ஆகா அல்லா தான் தேவை பூர்த்தின்னு மறந்துட்டோம். இப்போ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, உணவு சாப்பிட்றோம், சாப்பாடு வந்த உடனே என்ன பண்ணும்? உடனே கை எங்கே தான் போகும். அதாங்கச்சா, இன்னைக்கு பசங்க ஹசன் ஹுசேன் வந்தானுவோம் சர்க்கார் சில மிச்சர் கொடுத்தாங்க மன்றத்தில், கொடுத்த உடனே கை எங்கே தான் போகுது. டேய் கையை கட்டு, சர்க்கார் சொல்ல வச்சான், கை கட்டு. ஒரு நிமிஷம் பாரு, மிச்சர் கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. பண்ணு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. ஜிலேபி கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. இந்த அனைத்திலும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. இவைகளில் ஐனாக இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. விளங்கிச்சா? வந்த உடனே என்ன பண்ணும்? கை அங்கே தான் போகும். நப்ஸ் என்ன பண்ணும்? டபக்குன்னு சாப்பாட்டில் தான் கை வைக்க சொல்லும். சர்க்கானு தான் கையை கட்டிக்கப்பா, பார் ஒன்று என்னென்ன இருக்குது. இந்த கருவேப்பிலையிலிருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. இந்த கடுகிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. கடுகிலையும் யாருமே இருக்கிறா? அவன் தான் போய் இருக்கிறான். கஹி சாசுமே பி துமுஹோ, கஹி சவுசுமே பி துமுஹோ. உயர்வில் உயர்வானதை நான் பார்க்கிறேன், அங்கே யார் இருக்கிறா? மௌலாகி மௌலா. தாழ்வில் தாழ்வானதில் பார்க்கிறேன், அங்கே யார் இருக்கிறா? அவன் தான் இருக்கிறான். விளங்குச்சாப்பா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பாருமா. முதல்ல ஷுஹூது. யாரெல்லாம் இந்த வஸ்துல நீதான் என் தேவை அல்ல, எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா பை? ஷுஹூது செஞ்சா இல்லல்லான்னு சொன்னால் நம்ம சர்க்கார் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. நமக்கே இவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்ன? அவனை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவனை யார் பாப்பா? அவன் தான் போய் பார்க்க முடியும். பசீர் யாருமா? பார்க்கக்கூடியவன் யாரு? அவன் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? யாரில் நீ என் கூட தான் இருக்க, நீ தான் இந்த வஸ்துவில் இருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்கிறாய் என்று ஒருவன் அந்த வஸ்துவில் ஹக்கை சேர்த்து பார்ப்பானேயானால் அல்லாஹ் அவனை அணைத்து கொள்கிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் அந்த நபருடைய கண் வழியாக வந்து கல்பில் தங்க போகிறான் என்று அர்த்தம். விளங்குச்சாவை? என்ன செய்யணும்? அதுக்கு தான் அதிகமாக நம்ம ஷுஹூத். சரி, இப்போ ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஹக்கை பார்க்கணுமா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன வழி? ஒவ்வொரு வஸ்துவிலும் ஹக்கை பார்ப்பதற்கு முஷாஹதா, ஷுஹூத் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லு பை. முராகபா ரூனுமாயே முஷாஹதா. முராகபா தான் முஷாஹதாவிற்கு வழிவகுக்கும் என்று நமக்கு சர்க்கார் நாயகன் சொன்னாங்க. முதல்ல என்ன செய்யணும்? தன்னில் ஹக்கை பார்க்கணும். அன்ஃபுஸ் அல்லா ஆஃபாக் அல்லா. அல்லாஹ் வலாசிக்கல என்ன சொல்றாங்கம்மா? அன்ஃபுஸ்ல பாரு. முதல்ல அன்ஃபுஸ், தன்னில் ஹக்கை கொண்டு வர வேண்டும். என் கண்ணில் இருப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா. என் கண்களிரண்டிலும் நீதான், என் இதயத்தில் இருப்பதும் நீதான், என் நாடி நரம்பிலும் நீதான், என் உயிராயிருப்பதும் நீதான். எப்ப இந்த கண்ணில் ஹக்கை கொண்டு வந்து விடுகிறோமோ அந்த கண் எதை பார்க்கும்? ஹக்கத்தாமா பார்க்கும், பாத்தில பார்க்காது பை. விளங்குச்சா? அதுக்கு தான் ஷேக் நாயக் நமக்கு என்ன பண்றாங்க? பயிற்சி கொடுக்குறாங்க. அன்புஸ் எல்லாம் பார்க்குறோம், கொஞ்ச நேரமாக முராகபா செய்யுமா நமக்கு ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஏன்? அப்பதான் நீ ஒவ்வொரு வஸ்துவிலும் ஹக்கை பார்ப்பாய். முராகபா செஞ்சாதாம்மா நம்மில் ஹக்கு வருவான். அப்போ ஜல்லஷான தன்னில் கொண்டு வரணும். அன்புஸ் அல்லா ஆஃபாக்கல்லா, என் உள்ளிருந்து நீதான் என் தேவையை பூர்த்தி செய்கிற. இந்த கண் என் தேவையை பூர்த்தி செய்யாது. என் கண்ணில் ஐனாக இருந்து, கண்ணை விட்டு நகர்ந்து போயிட்டானா பை? கண்ணு சூரத்தில் வந்ததே அவன் தான்மா. விளைஞ்சான். என் கண்ணில் ஐனாக இருந்து நீதான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறாய் என்று பார்க்கும்போது என்ன பண்ணும்? மௌலாவை தான் பார்க்கும். இந்த காதில் ஐனாக இருந்து நீதான் என்னை கேட்க வைக்கிறாய் என்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அந்த சத்தமெல்லாம் எங்கேருந்து வரும்?
மௌலாட்ட இருந்தால் வரும் பை, அதை தான் பார்க்கும். உஜூது நஹி தோ ஆவாஸ் கஹாசே, உஜூது இல்லைன்னு சொன்னால் சத்தம் எங்கேருந்துப்பா வரும்? சத்தம் எங்கேருந்துமா வருது? தொண்டையிலேருந்து வருதா? குரல் வலையில் இருந்து வருகிறதா குரல்? இல்லை இல்லை, உஜூத் சே ஆத்தா, உஜூதிலிருந்து வருகிறதுன்னு சர்க்காரங்க சொல்லி கொடுத்தாங்க. விளங்குச்சா? அந்த உஜூத் தான் போய் நம்ம பக்கம் அந்த சத்தத்தை கொண்டு வந்து சேர்க்குது நம்மள்கிட்ட. விளங்குச்சா? அப்போ என்ன செய்யணும்? முராக்கபா செய்யணும். யாருலா மை நஹி ஹூ மை நஹி ஹூ மை குச் பி நஹி ஹூ, நான் இல்லை நான் இல்லை, நான் ஒன்றுமே கிடையாது ரப்பே. முராக்கபா செய்யணும். சரி, முராக்கபா செய்ய அதுக்கு நமக்கு என்ன வழி? முராக்கபா செய்யணும், அதுக்கு என்ன பண்ணுறது? சொப்பத்திய பீர்பாய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பீர்பாய்களுடைய தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போக தெரியுமா? பீர்பாய்களை பார்த்த உடனே நமக்கு என்ன சிந்தனை வரும்? அவன் சிந்தனை தான்ப்பா வரும். அல்லாஹ்வை மறந்து இருந்தாலும் பீர்பாய்களை பார்க்கும்போது என்ன உணர்வு வரும்? மௌலாவுடைய சிந்தனை வந்துடும். ஏன்? பீருடைய ஒரு ஜுசு பாய், எல்லாமே பீர்காய் ஜுசு சுபி, எல்லாருமே அந்த பீர்பாய்கள் எல்லாமே ஒரு ஜுசு. அந்த ஜுசுவை பார்த்தாலே நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்து விடுகிறது என்று சொல்லும்போது, அப்போ குள்ள பற்றி சொல்லவா வேணும்? நம்ம குள்ளு கூட இருந்தாலே போதும், தானா என்னாகும்? அதுக்கு ஜாரி ஆயிரும் நமக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? தசவுரே ஷேக் செய்யணும்பாங்க சர்க்கார். மைனஹி மைனை ஹக் மௌஜூத். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மைனை மேரா பீர் மௌஜூத், நான் இல்லை, என்னில் என் ஷேக் நாயகன் தான் இருக்கிறாங்க. இந்த நாவு என்னுடைய நாவல்ல, என் எஜமானுடைய நாவு என்று நினைச்சு பார்ப்போமே. நினைச்சு அடுத்த செகண்ட் ஜிக்ர் வந்துடும், நினைத்து அடுத்த வினாடி ஜிக்ர் வந்துடும். பை புரிஞ்சதா? அதனால் என்ன செய்யணுமா? எது செஞ்சாலும் நான் இல்லை, என் எஜமான் தான் என் கூட இருக்கிறாங்க, என் சர்க்கார் தான் என்னை செய்ய வைக்கிறாங்க, என் சர்க்கார் தான் என்னிலேருந்து பார்க்குறாங்க, என் சர்க்கார் தான் என்னை பேச வைக்கிறாங்க என்ற அந்த உணர்வுகள் கொண்டு வர வேண்டும். அது வர வர என்னாகும்? முராக்கபா வரும். யாரெல்லாம் நீ தான் என் கூட இருக்கிற. ஏன்னா ஷேக்கில் தன்னை அழித்து கொள்ளாமல் ரசூலில் தன்னை அழிக்க முடியாது. உசூல் அப்படித்தான். இல்லைங்க, நான் ஷேக்குடைய தொடர்பு இல்லாமல் நான் ஃபனாஃபிர் ரசூலுக்கு போயிட்டேன், ஃபனாஃபில்லாவுக்கு போயிட்டேன்னு சொன்னால் பச்சை பொய். அது முடியாது பை, சாத்தியம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. இல்லைங்கச்சா? ஒரு ஆள் சொன்னாராம், எஜமானி நான் காற்றுல பறக்கிறேன் அப்படின்ட்டாராம். காற்றுல பறக்கிறேன், எனக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய கராமத்து கொடுத்துட்டான், அவ்வளோ ஆற்றல் கொடுத்துட்டான்டாராம். அப்படியாப்பா? லாஹவுல வலா குவத்தை, காற்றுல நீ எப்போ பறக்கிறே அப்போ லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லுப்பா அப்படின்னாங்க. அந்த மாதிரி மனுஷன் சொன்னான், அடிச்சுன்னு குப்பத்தூட்டில் வந்து கிடந்தான். விளங்குச்சா? காற்றுல பறக்கிறதெல்லாம் பெரிய கராமத்து கிடையாதுமா, தண்ணியில் நடப்பதெல்லாம் பெரிய கராமத்தா? விளங்குச்சா? ஒற்றை வினாடியில் ஹக்கை தன்னோடு சேர்த்து விடுகிறார்கள், இதை விட பெரிய கராமத்து வேற என்ன வேணும்? விளங்குச்சா? அதனால் என்ன செய்யணும்? நான் இல்லை, என் எஜமான் தான் என் கூட இருக்கிறாங்க. ஏ பாத்துக்கு ஏ காமுக்கர் மைனை ஹக் மௌஜூத் ஹே, இந்த பேச்சையே பேசுப்பா, இந்த வேலையே செய்ய. ஒரே வேலை தான் நமக்கு, ஒரே பேச்சு தான். என்னம்மா? மைனை ஹக் மௌஜூத் ஹே, நான் இல்லை, ஹக்கு தான் என்னில் இருக்கிறார். எஜமா நூரி நாயகம் சொன்னதாக நம்ம ஃபைசி நாயகம் சொன்னது, நம்ம சர்க்கார் நாயகம் சொன்னாங்க. என்னுடைய அக்கீதா இதுதான்ப்பா. நூரி நாயகம் வந்து ஃபைசி நாயகத்தில் சொன்னாங்களாம், யார் ஒரு வினாடி மை நஹி ஹூ ஹக் மௌஜூத், நான் இல்லை, ஹக் ஹி மௌஜூத், நான் இல்லைப்பா, அல்லாஹ் தான் என்னில் ஐனாக இருக்கிறான், அல்லாஹ் தான் என்னில் மௌஜூதாக இருக்கிறான் என்று ஒரு வினாடி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் தீண்டாதுன்றான். ஏன்? ஹக்கில் எப்படி போய் நரகம் தீண்டும்? ஹக்கு ஜல் முஃமினுடைய நூர் அந்த நாரை மிகைத்து விடும் என்று சொன்னாங்க. முஃமின் அங்கே கிராஸ் பண்ணாலே நரகம் என்ன சொல்லும்? ரப்பே ரப்பே சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகலா, இந்த நூறு என்னை தாக்குது ரப்பே, என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லுமா. விளங்குச்சா? நூறுல் முஃமினே அப்படிங்கிற நூறுல்லா விளங்குச்சா பை, அந்த நூறை தண்ணியில் கொண்டு வந்துடணும். விளங்குச்சா கண்ணுகள்? அதனால் என்ன செய்யணும்? தசவர ஷேக் கொண்டு வரணும். முராக்கபா கொஞ்ச நேரம் சரிக்கான, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷமாவது என்ன செய்யணுமா? முராக்கபால் உட்காரணும். கண்ணை மூடி வீண் விளையாட்டுகள்லாம் குறைச்சிக்கணும். விளங்குச்சா? விளையாட்டிற்காக வேண்டியா படைக்கப்பட்டோம் நாம் எல்லாம், வீணுக்காக வேண்டியா படைக்கப்பட்டோம். ஹக்கை அடைவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? முயற்சிகள் செய்யணும். அல்ல அதுக்கு தான் நமக்கு இந்த மதரசாவெல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். பை எத்தனையோ பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் சாதாரண மனுஷங்க இல்லை பை, பெரும் பெரும் ஷேகுமார்கள் முதற்கொண்டு எனக்கு இந்த வயசில் ஷேக் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. இந்த வயசில் அல்லாஹ் நமக்கு ஷேக்குடைய தொடர்பு அல்லாஹ் கொடுத்தாங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் பை, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிடைச்ச அந்த பாக்கியத்தை நம்ம பொக்கிஷமாக விளங்கி என்ன செய்யணும்? எப்படியாவது ஹக்கை அடைந்து தான் போவேன். உன் இங்கேயே கிடந்து சாவேன், இல்லையா ஹக்கை பெற்றுக்கொண்டு தான் போவேன்.
எஜமானே உங்கள் தர்பாருக்கு வந்தாச்சு, ஹக்கை பெற்றுக்கொண்டு தான் போகுவேன், அப்படி இல்லையா இங்கேயே தான் மடிவேன், நீங்கள் துரத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, எனக்கு வழி, எனக்கு வீடு இதுதான், எனக்கு வாசல் இதுதான், ஷேக்கு ஷேக்கு ஷேக்குன்னு இப்படி தான் கிடக்கணும். ஷேகை காதலித்தால் தான் ஹக்கை நம்ம நேசிக்க முடியும். ரசூல்லாவை நேசிக்காமல் அல்லாவை நேசிக்கிறேன்னா பச்சை போயின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நேசிக்கிறேன், அல்லாஹ் லவ் பண்ணுறேங்கிறானே, பொய் சொல்கிறான் அந்த பயப்புள்ள. பழங்கஞ்சா அல்லாஹ் நீ நேசிக்கிறேன்னு சொன்னாக்க என்ன பின்பற்றுறா, ஃபத்தபிஊனி என்னை நீ பின்பற்று என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்கன்ட்டாங்க. இப்போ நம்ம ரசூலாவை நம்ம எப்படி பின்பற்றுறது? நாயிபே ரசூலாக இருக்கக்கூடிய, அவர்களுடைய ஜெராக்ஸாக இருக்கக்கூடிய, அவருடைய ஜெராக்ஸாக இருக்கக்கூடிய, நாயிபாக இருக்கக்கூடிய, அவருடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஷேகுமார்களை நாம் பின்பற்றுவது, அவர்களுடனே நாம் இருப்பது தான் என்னது நமக்கு ஃபனாஃபிர் ரசூலுக்கு வழிவகுக்கும். ஷேகை நேசிக்காமல் ஒருவன் ஹக்கை நேசிக்க ரசூலாவை நேசிக்கிறான்னு சொல்ல முடியாது, அல்லாஹ்வை அடையவே முடியாது. பை நீ சொர்க்கத்தை அடைய நான் யார் மாட்டேன்னு சொன்னது? சொர்க்கம் மஹ்லூக்கு தானே பை, சொர்க்கம் என்ன மஹ்லூக்குமா? சொர்க்கத்தை அடைய முடியாதுன்னு சொல்லலையே. நீ அமல் செஞ்சுட்டு போய்கிட்டே கூலி வாங்கிப்போ. அல்லாஹ்வை அடைய முடியுமா? ஷேக்குடைய பிச்சை இல்லாமல், அவருடைய காலையில் உட்காராமல், அவர்களுடைய புனிதமிக்க அருட்பார்வை நம் மீது படாமல் ஹக்கை ஒரு காலம் அடையவே முடியாது. அத்தாக்கிய கௌசலாலும் முஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி எஜமானாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு பீரியட்டை போய் இருந்தாங்க, ஒரு ஷேக்கிட்ட தொடர்பில் இருந்தாங்க. கலைஞர்களா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டுமா இது? அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. பை ஷேக்குடைய தொடர்புக்கு முன்னாடி நம்ம அசார் மலா சொன்னாங்க, ஷேக்குடைய தொடர்புக்கு முன்னாடி நம்ம நன்மைகளை பார்த்தோண்டு பார்க்கல, நன்மையும் பார்த்தோமா, நம்ம அல்லாட்ட இருந்து வருதுன்னு பார்த்தோமா? நான் பார்க்கல பை, விளைஞ்சா வார்த்தை தான் இருந்துச்சு பை, மனசளவில் எங்கே இருந்துச்சு? இது அல்லாஹ் தாங்க இந்த நன்மையை கொடுத்தான்னு யார் சொன்னா? ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடல சொல்லியிருப்போமா? ஒரு நேரம் சொல்லியிருப்போமா அல்லாஹ் நீ தான் கொடுத்தோண்டு? உணர்வே இருந்திருக்காது, அந்த சிந்தனையே இருக்காது பை, விளங்கிச்சா? அல்லாண்ட ஒரு காதலே இருந்திருக்காது, வறண்டு போன உள்ளமாக இருந்துச்சு, செத்து போய் கிடந்துச்சு. எப்போ ஷேக்குடைய தொடர்பு வந்துச்சு, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றி அதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பசுமையாக்குறாங்க. விளங்கிச்சா? விளங்கிச்சா பை? இப்போ ஷேக்குடைய தொடர்புங்கிறது சாதாரணது அல்ல. ஃபலன் தஜிதலகு அமையுதலில் ஃபலன் தஜிதலகு வலியம் முர்ஷிதா, யாரை லலாலத்தில் விட்டுவிட வேண்டும் என்று அப்படியே அல்லாஹ் விட்டுறணும் அல்லாஹ் நாடுகிறானோ, நபியே நீங்கள் அவர்களுக்கு வலிய முர்ஷிதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கெல்லாம் ஹிதாயத்தை நாடிட்டான் பை. அல்லாஹ் நம்மை நேரிய வழியிலே கொண்டு செல்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ன? வலிய முர்ஷித் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் சர்க்கார் பிச்சையில். விளங்குச்சாப்பா? சாதாரண நியமத் அல்ல ஷேக்குடைய தொடர்புங்கிறது, விளங்கிக்கங்க. அற்ப காரணங்களுக்காக வேண்டி ஷேக்கை விட்டு நகர்ந்து போகக்கூடியது ரொம்ப பெரிய துர்பாக்கிய நிலை. எல்லாம் கொடுத்துட்டான், சான்ஸ் நமக்கு கொடுத்துட்டான், கிஃப்ட்டு. கதுரு நியமத்தி பாத ஜவால், எந்த நியமத்தும் இருக்கும் பொழுது தெரியாது. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். விளங்கிச்சா? அல்லாஹுத்தாலா நமது ஷேഖനായും அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா நமக்காக நீண்ட வயது அல்லாஹுத்தாலா தருவானாக. ஆஃபிய சலாமத்துடன் சபா சிஃபாத்துடன் நீண்ட காலம் தன் உஜூதில் அல்லாஹுத்தாலா காட்டி கொண்டிருப்பானாக. நம்ம சர்க்கார் சொன்னாங்க, சஜாதா கிட்ட தான் சொன்னாங்க, கேட்டு பாருங்க. என்னப்பா எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்போவுமே இங்கேயே இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? போனதுக்கப்புறம் சந்தி ரெண்டு அழுவாதீங்கன்ட்டாங்க. என் ஷேഖனை உருவாக்கலைன்னு நினைக்காது, நம்ம நேரம் கொடுக்கணும் பை, ஷேഖன் கிடக்கணும் பை, காலங்களை கழிக்கணும். சர்க்கார் விளங்குச்சாம்மா? அதனால் என்ன செய்யணும்? ஷேக்குடைய தொடர்பு அல்லாஹ் கொடுத்துட்டான், பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு சொல்லவே எனக்கு தான் மெயினாக சொல்கிறேன். அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், மோமின் ஒரு முஃமின் கண்ணாடியில் என்ன தெரியும் பை? முன்னாடி இருக்க தான் போய் தெரியும். விளங்குச்சா? அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் இஸ்திகாமத்தை தந்தல் புரிவானாக. நமது ஷேഖநாயகம் அவர்களுக்கு முழுமையாக நாம் ஃபிதாவாகுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஜிஸ்மி ஃபிதா, கல்பி ஃபிதா, ரூஹி ஃபிதா, அஹ்லி ஃபிதா, மாலி ஃபிதா, குல்லி ஃபிதா, சொப்பி ஃபிதா, அனைத்தையும் பரிபூர்ணமாக நம்ம ஷேഖநாயகத்திற்கு முன்பாக அர்ப்பணமாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நமது ஷேഖநாயகத்துடைய அந்தஸ்து எல்லாம் நமது உள்ளத்திலே விளங்க தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் பிரியப்படும்படியான உண்மை காதலர்களாக, உண்மை முரீதுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் நம்மை பார்த்தால் மனம் குளிர்ந்து பார்க்கும்படியான செயல்கள் நம்மிடத்தில் வெளியாகும்படி அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியான சிறிய செயலும் நம்மிடத்தில் வெளியாகாமல், சிறிய வார்த்தையும் நம்மிடத்தில் வெளியாகாமல், சிறிய எண்ணங்களும் நம்மிடத்தில் வெளியாகாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து கொள்வானாக. நம்மை அறிந்தோ அறியாமல் நம்முடைய ஷேഖிடத்திலே பேதமாக நடப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக.
நமது ஷேഖனாவுடைய காந்தான் அனைவருடைய அந்தஸ்தையும் எல்லாம் மென்மேலும் உயர்த்துவானாக. அவர்களுக்கும் அவருடைய காந்தானுக்கும் நம்மையும் நமது காந்தானையும் உண்மையுண்மை குலாம்களாக அல்ல ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அப்போ சர்க்கார் என்னமா ஆசைப்படுறாங்க? ஒவ்வொரு வசூலையும் ஹக்கை பார்க்கணும். இன்ஷால்லா ட்ரை பண்ணலாமா? சர்க்காருடைய சந்தோஷம் தான் நமது சந்தோஷம். அப்படித்தான் சஹாபாக்கெல்லாம் வாழ்ந்தாங்க. ரசூல்லாவுடைய சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். விளங்குச்சாமா? அபூபக்கர் என்ன சொன்னாங்க? என் தகப்பனார் அபு குஹாஃபா எஜமா அவங்க இஸ்லாத்தை ஏற்பதை விட அபூ தாலிப் எஜமா இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ட்டாங்க. ஏன்? அபூ குஹாஃபா அவங்க இஸ்லாத்தை ஏற்றது எனக்கு சந்தோஷம், ஏன் வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தது யாருமா? அபூ தாலிப் எஜமா எவ்வளோ முஹப்பத்தாக இருந்தாங்க. விளங்குச்சு? அப்புறம் இஸ்லாத்தை கொடுத்துட்டாங்க. ஹைர், அது அடுத்த கட்டம். வாழும் காலகட்டத்தில் என்னது, அவங்க அந்த கலிமாவை ஏற்றுக்காமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது. அவர்கள் கலிமா சொல்லியிருந்தால் யார் சந்தோஷப்பட்டிருப்பா? ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. பெருமானாருடைய சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். நம்மளும் எப்படி இருக்கணுமா? அப்படி தான் இருக்கணும். ஷேக்குடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் என்பதாக அல்லாஹு தஆலா வால அல்லாஹு தஆலா சர்க்கார் பிச்சை நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.